Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருமங்கலம் ஃபார்முலா என்ற ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாகவும் இதனால் அரசியலில் நேர்மையான மக்கள் அதிகாரத்திற்கு வர முடிவது இல்லை எனவும் மேலூர் சுயேட்சை வேட்பாளர் முருகன் வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பில் முருகன் என்ற விவசாயி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விவசாயிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதால் கிராம மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைப்பதாக கூறினார். அரசியல் கட்சியினர் திருமங்கலம் ஃபார்முலா என்ற பெயரில் ஓட்டுக்கு பணம் வழங்கி வருவதால் குற்றவாளிகளும் ஊழல்வாதிகளும் பதவிக்கு வருவதாக அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர்களை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து தேர்தல் அதிகாரிகள் கைது செய்தது போல தமிழகத்திலும் தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். எங்கள் நோக்கம் என்னென்னா, ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம், தண்ணி எல்லாமே இங்கே எதுவுமே வேலை சரியாக நடக்கிறதில்ல. அதுக்காக சுயேட்சையாக நாங்கள் போட்டிடுறோம். தண்ணிக்கும் மற்றதுக்கும் நாங்கள் தான் போராட வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு மதிப்பும் கொடுக்கறதில்ல அவங்க போய் கோரிக்கை வச்சா. அதனால் நாமே நின்றலாம்னு விவசாயிகள் கருத்து கூறினாங்க. அதனால் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக நாங்கள் நிற்கிறோம். காசை கொடுத்து அரசியல் கட்சி அவங்கள விலைக்கு வாங்கிடுவாங்கண்டு அதை பற்றி தான் நான் இப்போ அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஓட்டையே விற்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு போயிடுவாங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்ம தலையெழுத்தேண்டு தண்ணிக்கும் குடிநீருக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம தான் போராட வேண்டியதாக இருக்குது.